முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளித்திருந்தன. இந்த சூழலில் காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவிகளை வழங்க முடிவு செய்திருக்கும் தாவேகா விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு அமைச்சர் பதவியை வழங்கலாம் என முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் இன்னொரு கூடுதல் ட்விஸ்ட் என்றால், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராயிருக்கிற தொல் திருமாவளவனை அழைத்து வந்து அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கலாம் என்றும் முடிவு செய்திருக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இல்லாத நிலையில் அவர் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்காக வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்தி தரவும் அதன் மூலமாக அவரை சட்டப்பேரவைக்குள் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்பதும் தாவேகாவின் மறைமுக விருப்பமாக இருப்பதாக சில செய்திகள் சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தை தங்களுக்கு எந்த நிபந்தனையற்ற ஆதரவை அளித்திருந்தாலும் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்க தாவேகாவுடைய தலைமை தற்போது முடிவு எடுத்திருக்கிறது. இந்த சூழலில் அமைச்சர் பதவி பட்டியல் விரிவாக்கம் செய்யும் நிலையில் ஏறக்குறைய 34 அமைச்சர்கள் பட்டியலை தயார் செய்யும் தாவேகா தங்களுக்கான 26 இடங்களை வைத்துவிட்டு மற்ற 8 இடங்களை கூட்டணி கட்சிக்கு தருவதற்கு முடிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் காங்கிரசிற்கு 2 இடங்களும், அதிமுக தரப்பினருக்கு 5 இடங்களும், 1 இடத்தை விடுதலை சிறுத்தைக்கும் வழங்கலாம் என முடிவு செய்திருக்கிறது. விடுதலை சிறுத்தையின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு அமைச்சர் பதவியில் வழங்கி அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என முடிவு செய்திருக்கும் தாவேகாவின் நிலைப்பாட்டில் சில அரசியல் நகர்வுகள் அடங்கியிருக்கின்றன. காரணம், திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதான பேச்சுகள் அடிபட்ட பொழுது திமுக தரப்பிலிருந்து பொதுவாக ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் வேட்பாளராக களம் நிறுத்தலாம் என பேச்சு அடிபட்டபோது திருமாவளவனிடம் அது சம்பந்தமான சில விஷயங்கள் பேசப்பட்டதாகும். ஆனால் அதற்கு திருமாவளவன் தரப்பிலிருந்து சிவப்பு கொடி காட்டப்படாத நிலை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்படி ஒரு நிலைப்பாட்டை 2 திராவிட கட்சிகள் மறைமுகமாக பேசி சில விஷயங்களை காய் நகர்த்திய விவரங்கள் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய்க்கு கிடைத்தவுடன் விஜயும் தனது அரசியல் பார்வையில் அடுத்த நகர்வாக திருமாவளவனுக்கு தனது அமைச்சரவையில் ஒரு பதவி கொடுத்து அழகு பார்க்கலாம், அதன் மூலமாக தலித் ஓட்டுகளை தன் வசம் வைத்துக் கொள்ளலாம், அது மட்டுமல்லாமல் தலித்துக்கான அடையாள சின்னங்களின் தலைவராக விளங்கும் திருமாவளவனை தன்னோடு கூட பயணித்தால் எதிர்வரும் தேர்தல் களங்களிலும் அரசியல் அடுத்தடுத்த பயணங்களுக்கும் உதவியாக இருக்கும் என தொலைநோக்கு பார்வையுடன் விஜய் ஒரு அரசியல் நகர்வுகளை நடத்த இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் புதிய அமைச்சரவை பட்டியலில் புதுமுகங்கள் அறிமுகமாகும் என்ற எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் இருக்க, ஆதரவு அளித்தவர்களுக்கு இடம் கொடுப்பது என்பது வழக்கம் என்று சொன்னாலும் கூட யாரும் எதிர்பார்க்காத நிலையில் விடுதலை சிறுத்தைக்கு, அதுவும் அந்த கட்சியின் தலைவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்க்க நினைக்கும் தாவேகாவின் அடுத்த அரசியல் நகர்வுகள் வித்தியாசமான பார்வையாகவே இருப்பதாக பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த பட்டியலில் உறுதி செய்யப்படவில்லை என்று சொன்னாலும் கூட, ஒருவேளை இதில் காங்கிரஸ் இடம்பெறுவதால் அவர்களோடு இணைந்து தாவேகா பயணிப்பதில் ஏதாவது சிரமங்கள் இருக்குமா என்ற அரசியல் நோக்கர்களின் கேள்விகள் ஒருபுறம் இருந்தாலும், திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரசுடன் விடுதலை சிறுத்தைகள் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் தொடர்ந்து பயணித்த நிலையில் தற்போது தாவேகாவில் அங்கம் வகிக்கும் காங்கிரசுடன் இணைந்து விடுதலை சிறுத்தையும் தன்னுடைய தொடர் பயணங்களை தொடரும் என்பதான நிலைப்பாடுகள் இந்த முடிவை எட்டியிருக்கிறார்கள். ஆனால் எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து தங்கள் நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது திமுக கூட்டணியில் தங்கள் அங்கம் வகித்திருந்தாலும் வெளியிலிருந்து தனது ஆதரவை முழுமையாக வழங்கியிருக்கிறோம் என்பதான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். இந்த சூழலில் தற்போது அமைச்சரவையில் காங்கிரசுக்கும் திருப்தி செய்துவிட்டு அதிமுகவின் ஒரு தரப்பையும் திருப்தி செய்து விடுதலை சிறுத்தைக்கும் ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படும் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் சரியான பாதைதானா? அரசியலின் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அது மீண்டும் வலு சேர்க்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.